அப்போ பும்ஸ்டலிகளை கல்யாணம் பண்ணிக்கிற புமான் வந்து இகத்திலையும் பரத்திலையும் சுகம் அவனுக்கு சித்திக்காது. அப்பிரகாரம் இருக்கிற ஒரு அசதி அல்ல நான். அதுக்கு என்ன ப்ரூஃப்னா நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. பகவான் சொன்னதான அந்த ஆத்ம நிந்தையெல்லாம் ஸ்துதியா ஆக்கி அப்படியே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணறா ருக்மிணி தேவி. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பகவானுக்கு ஆச்சரியம், கண்படி விடர்ந்து போயிடுது. ருக்மிணி இப்படியெல்லாம் பேசுவாளா? ஹே சாத்வி, ஹே பதிவிரதே சொல்லி பகவான் கூப்பிடுறான். ஹே ராஜபுத்ரி, ஒன்னு துக்கிப்பிச்சது சரியாகலை, நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுடு. நீ பரிசுத்தமானவளாக்கும், பதியான எண்ணில பரமஸ்நேகத்தை பண்ணக்கூடியவளாக்கும், பாதிவிரத்தியத்துல நிஷ்டையோடு இருக்கக்கூடியவளாக்கும். இதெல்லாம் உனக்கு சித்தமா இருக்கு. பாரியா பர்த்திரு சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்ற ஆகிரகத்தோட மோக்ஷதாதாவான என்னை ஏதொரு தாள் தபசு விரதம் அனுஷ்டிச்சுண்டு சேவிக்கிறாளோ அவ வந்து என்னோட மாயா சக்தியால மோகிக்கப்பட்டவாள் ஆகும். கிரகேஸ்வரி, ஹே கிரகநாயிகே சொல்லி பகவான் கூப்பிடுறான் சம்போதனை. பக்தியில உயரணும்னு உண்டுனா, பகவானுக்கு பிரியையா பவிக்கணும், பகவானுக்கு இஷ்டமுள்ள ஒரு ஜீவன் ஆகணும்னு உண்டுனா இந்த விதமான காரியங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. என்னோட கதை கேட்ட மாத்திரத்தால உனக்கு என் மேல பரம விசுவாசம் ஜனிச்சதே, அது எப்படி? இந்த விதம் ஐஹிக போகாசக்தி இல்லாத பரம பாவன சரித்திரியா இருக்கிற நீதான் கிரகேஸ்வரி சொல்லி பகவான் ருக்மிணி தேவிய பட்ட மகிழ்ச்சியா கோஷிக்கிறான். ஆனா பகவான் சொல்றான், உன்னோட ஸ்தானத்துக்கு யாருக்குமே வர முடியாது ருக்மிணி, நான் கூடி உன்னோட ஆஜ்ஞா பரிபாலனத்துக்கு தத்பரனா இருக்க போகிறேன். முக்தியர்த்தம் பவசாகரே மனோரதோ மதியோயம் சபல சர்வதா த்வயா நிர்விக்னேனைவ கர்த்தவ்ய தாசோஹம் தவ கேசவ. சுகரூப பிரபோதஜ்ஞ சர்வசாஸ்திர விசாரத ஏதத் கதா பிரகாஷேன மதஞானம் விநாசய தேவதேவ ஜகன்னாத புண்ணியஸ்ரவண கீர்த்தன யதுத்தமோத்தம ஸ்லோக நாராயண நமோஸ்துதே. भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्तुं नो यत प्रभो. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमन तं नमामि हरिं परम्. नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. ருக்மிணி தேவியோட பதிலடி ரொம்ப ரசகரமாக இருந்தது. பகவான் சொன்னதான வாதங்களை எல்லாம் அக்செப்ட் பண்ணிண்டே அதனோட கூடமான அர்த்தங்களை வெளிவாக்கி சொல்லி தந்தான். நிறைய தத்துவங்கள் அவளோட ரசகரமான சல்லாப்ப முகாந்திரமாக பாகவதம் நமக்கு தத்துவங்கள் எல்லாம் சொல்லி தருது. அதான் ரசமாக இருக்குது. ஒரு பதி சதி தமிழ் இருக்கிற சம்பாத ரூபமாக தத்துவங்கள் சொல்லி தருது. அது இங்கே பதி சதி சொல்கிறது ஆறு? சாக்ஷாத் ஜெகத்பிதா, சாக்ஷாத் ஜெகன்மாதா. இவா ரெண்டு பேர் தமிழ் உள்ள சம்வாதம். அதுவும் பகவான் ருக்மிணி தேவியை கழிப்பிக்கிறான், சீண்டி பார்க்குற சமயத்தில் ருக்மிணி தேவி அது யதார்த்தமாக நம்பிண்டு இப்படித்தான் பகவான் சொல்லிவிட்டாரோ, அவரோட முகத்துலேருந்து தப்பானது ஒன்றுமே வராதே சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் பகவான் ரசத்துக்கு தான் சொன்னான். அது தெரிஞ்சுக்காக்கி பிரேம ப்ரௌಢிய அறிவில்லாதனால, அது அது ஆல்ரெடி தெரியாதனால அந்த ருக்மிணி தேவி இதெல்லாம் காரியமாக கணிச்சுண்டு ரொம்ப சங்கடப்படுற சமயத்தில் பகவான் ஆஸ்வசிப்பிச்சுட்டு இது ஒன்றும் வாஸ்தவம் இல்லை, சும்மா நேரம் போக்குக்காக தான் பண்ணினேன்னு சொன்னப்போ ருக்மிணி தேவிக்கு வந்ததே கோபமான காட்டின்னு விட மாட்டா.
மிருதுளமான சுபாவம் உடையவளாக்கும். ஆனால் ஆழமேறினதான ரிப்ளை கொடுக்குறா. அந்த ஓரோரோ பதிலும் பகவான் இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கு. சத்தியத்தை சொல்லி அடிக்கிறா. பகவான் என்ன சொன்னான், அந்த ஓரோரோ காரியங்களோடும் கூடமான அர்த்தம் தான் அதை எப்படி பர்சீவ் பண்ணேன்னு சொல்கிறேன். அந்த ருக்மிணி தேவியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பகவானை அப்படியே க்ளோரிஃபை பண்ணுறா, பகவானை அப்படியே புகழ்த்துறா. அந்த ரசகரமான பாகம் நேற்றுக்கு பார்த்தோம். அதில் 2 ஸ்லோகம் மிச்சம் வச்சுருந்தோம். அதுலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். 46ஆவது ஸ்லோகத்துலேருந்து. நைவாளீகமஹம் மன்யே வச்சஸ்தே மதுசூதன அம்பாயா இஹ இவ ஹி பிராய கன்யாயா ஸ்யாத்ரதி க்வசித். நைவாளீகமஹம் மன்யே வச்சஸ்தே மதுசூதன மதுசூதன ஹே மதுரிபோ. ஹே பகவானே, மது சொல்கிற அசுரனை வதம் பண்ணினவரே சொல்லி கூப்பிடுறா ருக்மிணி தேவி. தே வச்சஹ அளீகம் அஹம் ந ஏவ மன்யே. நீங்கள் சொன்னதான வாக்குகள் எல்லாம் வியாஜமா நான் ஒரு காலம் நினைக்கிறதில்லை சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறேன். அதுதானே இத்தனை நேரம் பகவான் தன்னை பற்றி பழிச்சுண்டான், ருக்மிணி தேவியை பற்றி 2 பழி சொல்லவும் செய்தான். அந்த பழியெல்லாம் வாஸ்தவமானதாக்கும். ஆனால் நீங்கள் இம்ப்ளை பண்ணினதான மீனிங் அல்ல அதுக்கு தானே ருக்மிணி தேவி இத்தனை நேரமாக சொல்லிட்டு இருக்கா. அதனோட துவந்தமான அர்த்தங்களையே சொல்லிட்டு வரா. பகவான் மேலே எவ்வளோதான் நம்ம நிந்தையை கொண்டு கொட்டினாலும் அதெல்லாம் ஸ்துதியாக மாறி பகவான் மேலே விழும். அது நம்ம ஆத்தியத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். பாகவதத்தில் ஏதோ ஒரு அசுரன் வருவான், பகவானை என்ன கச்சா மிச்சான்னு சொல்லி திட்டுவான். ஆனால் அவன் திட்டுறதெல்லாம் ஸ்துதியாக மாறி விடுறது இல்லையா பாகவதத்தில். அது மாதிரி தானே அது பகவானே தன் மேலே நிந்தையை கொட்டினாலும் அதுவும் ஸ்துதியாக மாறி விடுறது. அதுதான் ரசம். அந்த ஸ்துதி பட்சம் நிந்தா ஸ்துதி அப்படியே ஸ்துதி ஆக்கி விட்டார் ருக்மிணி தேவி. அப்படி பகவானே நீங்கள் சொன்னதான வாக்குகள் எல்லாம் சத்தியம்தான், அது தப்பாக்கும்னு நான் விசாரிக்கிறதே இல்லை. அதுதான் இத்தனை நேரமும் நான் பேசிட்டு இருந்தேன். பிராயஹ கன்யாயாஹ அம்பாயாஹ இவ குவசித் ரதிஹி ஸ்யாத். கபடத்தால் காரியம் நடத்தக்கூடிய மதுரிப்பு அல்வா நீங்கள். சதிர்ஷனாக இருக்கிற பதியை பிராபிச்சுக்கோ சொல்லி நீங்கள் எங்கிட்ட சொன்னாலே, நான் சுகமாக இருக்கணும், இகத்துலேயும் சுகமாக இருக்கணும், பரத்துலேயும் சுகமாக இருக்கணும், ஒன்று நன்னா பார்த்துக்கிறவன நீ போய் கல்யாணம் பண்ணிக்க ருக்மிணி, இன்னமும் ஒன்றும் கெட்டு போயிட்டுலே சொல்லி பகவான் சொன்னானே. அதுக்கு சொல்கிறா ருக்மிணி தேவி, லோகத்தில் எல்லா ஸ்திரீகளும் எல்லாருலேயும் ரதி உண்டாகணும்னு சொல்கிற அந்த இது இல்லை. ஸ்திரீகள்னாலே ஸ்திரீகளோட சுபாவம் என்னன்னா, அவள் அப்படி காணறவாளையெல்லாம் பிரேமிச்சு விட மாட்டா. அது பும்ஸ்சல்லிகள், அது ஒரு தரம் ஸ்திரீகள். அந்த வேஷ்யா ஸ்திரீகளுக்கு தான் புருஷனை கண்டா அப்படி ரதி உண்டாகும். ஆனால் எல்லா ஸ்திரீகளுக்கும் அப்படி அல்ல. எல்லா ஸ்திரீகளுக்கும் தோணினவனை கண்டுனா உடனே காமம் ஜனிக்காது ஸ்திரீகளுக்கு. அந்த காலத்தில் உள்ளவாளுக்கு ஒன்றும் ஜனிக்காது. இந்த காலத்தில் எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் உள்ளவாள்லாம் ஸ்திரீகளுக்கே நல்ல சுபாவம் உடையவாளாக்கும் எல்லா ஸ்திரீகளும். அப்போ அதுதான் ருக்மிணி தேவி சொல்கிறா, எங்கேயோ ஒருத்திக்கு தான் அப்படி மனசில் தோணும் சொல்லி பகவான் கிட்ட சொல்கிறா. காஷி ராஜாவோடு பொண்ணுங்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா 3 பேர் இருந்தாலே அதில் 3 பேரில் ஒருத்தியான அம்பாக்கு தானே அப்படி தோணித்து. ஷால்வ ராஜாவை கண்டு ரத்தி தோணித்து. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கஷ்டப்பட்டதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமே, எவ்வளோ கஷ்டப்பட்டா சொல்லி. அதனால ருக்மிணி தேவி சொல்கிறா, அப்போ ஏதோ ஒருத்திக்குத்தான், 1000ல் ஒருத்திக்கு தான் அப்படி ரத்தியாசி உண்டாகும் ஒரு புருஷனை கண்டா. பெரும்பாலும் ஸ்திரீகள் பாதிவிரத்தியத்தோட ஏகநிஷ்டையோடு இருக்கக்கூடியவாளாக்கும். இப்போ ஸ்திரீ சமுதாயத்தையே சப்போர்ட் பண்ணிட்டு ருக்மிணி தேவி இந்த இடத்துல சொல்கிறேன். அப்படி எல்லா ஸ்திரீகளுக்கும் கண்டவாளை பிரேமிச்சுட்டு அப்படியே போயிட மாட்டா சொல்லி ஸ்திரீகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ருக்மிணி தேவி சொல்கிறா. ஆனாலும் வேற கேட்டகரி ஸ்திரீகள் இருக்கா சொல்லியும் சொல்கிறா அடுத்த ஸ்லோகத்தில். व्यूढायाश्चापि पुंश्चल्या मनोभ्येति नवं नवं बुधो सतीं न बिभ्रयात्तां बिभ्रभयच्युतः. व्यूढायाश्चापि पुंश्चल्या मनोभ्येति नवं नवं व्यूढायापि. ഒരു പുരുഷനാലെ കല്യാണം കഴിക്കപ്പെട്ടവളായിരുന്നാലും വ്യഭിചാരിണിயான ஸ்திரீ புதிய புதிய புருஷனை காங்ஷிப்பா. அப்படி அந்த தரம் ஸ்திரீக்களை கிடைக்கிறதும் துர்லபம் அல்ல லோகத்தில். அப்படி இருக்கிறவாளும் இருக்கா. அப்படி இருந்தாலும் புத்தியுள்ள ஒருத்தன் வியபிச்சாரிணியை பரிபாலிக்க மாட்டான், வியபிச்சாரிணியை போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். புத்தியுள்ள ஒரு புருஷன், உங்களுக்கு நல்ல புத்தி இருக்குன்னு எனக்கு நன்னா தெரியும். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்திரீகள்லாம் எப்பேற்பட்டவா? சாக்ஷாத் ஸ்ரீதேவி, பதிவிரதைகளுக்கெல்லாம் பதிவிரதை. அதுதான் சொல்கிறா ருக்மிணி தேவி. அப்போ நீங்கள் ஒருத்தியை வரிச்சிருக்கன்னா அவள் எப்பேற்பட்டவளா இருப்பா சொல்லி தண்ணியே சொல்லிக்கிறா. அப்போது பும்ஸ்சலிகளை கல்யாணம் பண்ணிக்கிற புமான் இகத்திலையும் பரத்திலையும் சுகம் அவனுக்கு சித்திக்காது.
அப்பிரகாரம் இருக்கிற ஒரு அசதி அல்ல நான். அதுக்கு என்ன ப்ரூஃப்னா நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை நீங்கள் சர்வதா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டனாலேயே நான் எப்பேற்பட்டவளாகும் சொல்லி உங்களுக்கு தெரியாதா சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. சர்வஜனும் சர்வேஸ்வரனும் சர்வாந்தரியாமியாவும் இருக்கக்கூடிய உங்களால் ஸ்வீகரிக்கப்பட்டவள் சொல்கிறா. அந்த ஒரு உகப்பு எனக்கு இருக்கே, அதுவே தான் எல்லாத்துக்கும் ப்ரூஃபாக இருக்குது சொல்லி இங்கே சொல்கிறா. பகவானால் கல்யாணம் பண்ணப்பட்டனால ருக்மிணி தேவிக்கு அந்த சத்குணம் இருக்குது சொல்லி நம்ம புரிஞ்சுக்கண்ட அவசியம் இல்லை. ருக்மிணி சமா, ருக்மிணி தேவிக்கு ருக்மிணி தான் சமா. பதிவிரதைகள் எல்லாம் வச்சு சிரோமணியாக இருக்கக்கூடியவளாக்கும் ருக்மிணி. அப்போது அப்படியெல்லாம் சொல்லி அந்த பதில் எல்லாம் சொல்கிறா. பகவான் சொன்னதான அந்த ஆத்ம நிந்தையெல்லாம் ஸ்துதியாக ஆக்கி அப்படியே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறா ருக்மிணி தேவி. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பகவானுக்கு ஆச்சரியம், கண்படி விடர்ந்து போயிடுது. ருக்மிணி இப்படியெல்லாம் பேசுவாளா சொல்லி பகவான் திகஞ்சுட்டு இப்படி நிற்கிறானா. ருக்மிணி தேவியோட அந்த ஸ்துதி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பகவான் மெல்ல பேசுகிறான். ஸ்ரீ பகவானுவாச்ச சாத்யே தச்ரோது காமைஸ்த்வம் ராஜபுத்ரி பிரலம்பிதா மயோதிதம் யதன்வார்த்த சர்வம் தத் சத்யமேவ ஹி சாத்வே தச்ரோது காமைஸ்த்வம் ராஜபுத்ரி பிரலம்பிதா சாத்வி. ஹே பதிவிரதே, எங்கே என்ன பதத்தை உபயோகிக்கணும்னு சொல்லி பகவானுக்கு நன்னா தெரியும். பேசுகிறதே அப்படி மதுரமாக இருக்கும் இல்லையா. அதனால் இவ்வளோ கேட்ட உடனே அவளோட பாதிவிரத்தியம் தானே இதில் எல்லாம் தெரியறது. ருக்மிணி தேவியோட அந்த ஏகாந்த நிஷ்டை பக்தி அது தெரியறது. அதனால அது உச்சிதமான அந்த சம்போதனை. ஹே சாத்வி, ஹே பதிவிரதே சொல்லி பகவான் கூப்பிடுறான். ஹே ராஜபுத்ரி, ஒன்று துக்கிப்பிச்சது சரியாகலை, நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சு விடு சொல்லி பகவான் சொல்கிறேன். ஆனாலும் அந்த துக்கிப்பிச்சதால எனக்கு ஒரு பலம், இந்த அழகான மதுராலாபம் எனக்கு கேட்க முடிஞ்சது. உன்னோட முகத்திலேருந்து இவ்வளோ அழகான சொற்கள், நீ கோபத்தோடு பேசுகிறதும் ரசிச்சுண்டு பேசுகிறதும் சிரிச்சுண்டு பேசுகிறதும் நைஸாக என்ன குத்துறதும் அதெல்லாம் எவ்வளோ ரசமாக இருக்குது தெரியுமா. அதனோட சுகம் எனக்கு தான் அனுபவிச்சு முடியும், எனக்கு தான் தெரியும் அதனோட சுகம் கேட்குறத சொல்லி பகவான் சொல்லுறேன். இப்படி நீ பேசணும், அதை நான் கேட்கணும்னு சொல்கிற ஆசையால் தான் உன்னை கிளறி விட்டேன். அதோட பிரயோஜனம் எனக்கு கிடச்சி விடுது. ஆனாலும் கொஞ்சம் கோபத்தோடு நீ என்னை திட்டிருந்தா ரசமாக இருந்திருக்கும். நீ கோபப்படாக்கி சிரிச்சுண்டே என்னை திட்டினியே. அப்படி நீ என்னோட வாக்குக்கு செய்ததான வியாக்கியானம், நீ பண்ணினதான இந்த வியாக்கியானம், அதாவது பகவான் ஆத்ம நிந்த பண்ணினான். அந்த ஒரு நிந்தையும் ஸ்துதியை ஆக்கி விட்டாலே வியாக்கியானம் பண்ணி ருக்மிணி தேவி. அதான் பகவான் சொல்கிறான், நீ பண்ணினதான அந்த வியாக்கியானம் அத்தனையும் சத்தியமாக்கும் சொல்லி பகவான் ஒத்துண்டு விட்டான். நீ சொன்னது எல்லாமே சத்தியம்தான் ருக்மிணி, நீ அமோகமான ஒரு வியாக்கியானம் பண்ணி விட்டாய் சொல்லி பகவான் சொல்லுறான். யான் யான் காமயசே காமான் மைய காமாய பாமினி சந்திஹ்யே காந்த பக்தாயாஸ்தவ கல்யாணி நித்யதா. யான் யான் காமயசே காமான் மைய காமாய பாமினி பாமினி. ஹே உத்தமே, அகாமாய மயி யான் யான் காமான் யா காமயசே கல்யாணி ஏகாந்த பக்தாயாஹ தவ நித்யதா சந்திஹி. அந்நிய விஷயாசைகள் நிசேஷம் இல்லாக்கி, விஷயாசைகளே இல்லாக்கி, அந்நிய விஷயாசைகள் நிசேஷம் இல்லாக்கி ஆவறதுக்குள்ளதான மார்க்கமாயிட்டு நீ என்னில் அனுராகத்தை பிரதர்ஷிப்பிக்கிறியே, என்னோட பாத பக்தி ஆகிரகிக்கிறியே. ருக்மிணி தேவி பிரார்த்தனை பண்ணிண்டா இல்லையா, எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் நான் பகவானே உன்னோட பாதத்துக்கே சேவை பண்ணணும், உனக்கே மாலையிடணும்னு சொல்லி ருக்மிணி தேவி அனன்ய நிஷ்டையோட பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா இல்லையா. அதை ஒருத்தண்டு பகவான் இங்கே சொல்லுறான், என்னில் நீ அனுராகத்தோட பாத பக்தி பண்ணணும்னு சொல்லி ஆகிரகிச்சியே. ஹே உத்தமி, ஹே சோபனே, ஏகாந்த பக்தி ஆகிற அந்த ஒன்று உனக்கு திருடமாக இருக்குது. அந்த பக்தின்றது உன்னோட ஹிருதயத்தில் திருடமாக இருக்குது. எல்லாருமே என்னை வந்து பிரார்த்தனை பண்ணுறத நான் அவளுக்கு என்ன கொடுப்பேன் தெரியுமா, பக்தி கொடுப்பேன். அச்சஞ்சலமான பக்தி பவிக்கட்டும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுவேன். ஆனால் அந்த பக்தி உனக்கு ஆல்ரெடி இருக்கே ருக்மிணி, நான் மேலும் அது ஆசீர்வாதம் பண்ணி தான் உனக்கு வரணும்னு இல்லையே சொல்லி பகவான் சொல்லுறேன். அது நித்திய சித்தமாக இருக்குது உங்ககிட்ட, அது ரெண்டாவதாக நான் தரணும் சொல்லி இல்லை சொல்லி பகவான் சொல்லுறேன். உபலப்தம் பதி பிரேம பாதிவ்ரத்யம் ச தேனகே
யத்வாக்யைச்சால்யமானாயா நதீர்மய்யபகர்ஷிதா உபலப்தம் பதி பிரேம பாதிவ்ரத்யம் ச தேனகே அனகே. ஹே தோஷரஹிதே சொல்லி பகவான் கூப்பிடுறான். நீ பரிசுத்தமானவளாக்கும், பதியான எண்ணில் பரமஸ்நேகத்தை பண்ணக்கூடியவளாக்கும், பாதிவிரத்தியத்தில் நிஷ்டையோடு இருக்கக்கூடியவளாக்கும். இதெல்லாம் உனக்கு சித்தமாக இருக்கு. இதெல்லாம் உன் கூட இருக்கிறது எனக்கு அதெல்லாம் புரியறது ருக்மிணி. அது எப்படின்னா, நான் முன்னாடி சொன்னதான உன்னோட புத்தியை இழக்கித்திருக்கிற விதமான வாக்குகளால் உன்னை நோவிப்பிச்சேன். நான் அதுவும் இதுமெல்லாம் சொன்னேன். அவ்வளோ எல்லாம் நான் சொன்னதும் நீ உடஞ்சு போயிட்டாய் மனசளவில். ஆனாலும் அந்த நிலையிலையும் நீ என்னை விடலையே. பரமோத்கிருஷ்ட பாவத்தோட என்ன அந்த சமயத்துலேயும் நீ ரெஸ்பெக்டோட அந்த பிரேமையோட தானே பார்த்துட்டு இருந்தாய். அந்த பிரேமையில் லேசம் கூடி குறையலை. நான் இப்படி நிந்தாவச்சனம் சொன்னதுக்கு அப்புறமும், என்னை விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு என் மேல் இருக்கிற அந்த ஒரு பகுமானமும் பிரேமும் கொஞ்சம் கூடி குறையலையே. அது எனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் அந்தரியாமி அல்லவா, எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன் அல்லவா. அதனால உன்னோட பாவம் எத்தகைய திருடமான பாவம் நீ என் மேலே பண்ணுற அந்த பக்தி எத்தகைய திருடமாக இருக்குது சொல்கிறது எனக்கு நன்னா தெரியும். அதுக்கு பிரமாணம் நானே தான் சொல்லி பகவான் சொல்லுற. ஏ மாம் பஜந்தி தாம்பத்யே தபசா விரதச்சர்யயா காமாத்மானோபவர்கேஷம் மோஹிதா மம மாயயா. ஏ மாம் பஜந்தி தாம்பத்யே தபசா விரதச்சர்யயா காமாத்மனஹ. காமசீலன்மாரான செலவா பகவானையே பதியா கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. இகலோகத்திலே நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். ஸ்திரீகளா பிறந்தாலே பகவான மாதிரி ஒருத்தன் வேணும்னு சொல்லி ஆசைப்படுவா. பகவானோட மகத்துவம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவா பகவானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒற்ற காலில் நின்றுட்டு இருப்பா. அவள் பகவானை கண்டு பகவானோட அப்பியரன்ஸில் அந்த அழகை கண்டு மோகிக்கிறவா நிறைய பேர். பெரும்பாலும் ஜனங்கள் அப்படித்தான். கிருஷ்ணன் ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்கிறத கிருஷ்ணனோட வெளியில் இருக்கக்கூடியதான அந்த அப்பியரன்ஸை கண்டு மோகிக்கிறவா நிறைய பேர் இருக்கா. குணமும் கேட்டிருப்பாவா, இல்லை சொல்லண்ட அவசியம் இல்லை. அப்போது பகவான் இங்கே என்ன சொல்கிறான்னா, பாரியா பர்த்திரு சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்கிற ஆகிரகத்தோட மோக்ஷதாதாவான என்ன ஏதுருத்தாள் தபஸ் விரதம் அனுஷ்டிச்சுண்டு சேவிக்கிறாளோ அவள் என்னோட மாயா சக்தியால் மோகிக்கப்பட்டவாள் ஆகும் சொல்லி பகவான் சொல்கிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் தெரிஞ்சுக்கணும். பகவான் பர்த்தாவாக கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய ஸ்திரீகள் இருப்பாள். அவள் பர்த்தாவாக கிடைச்சிட்டு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? பகவான் கூட ஒரு பிராகிருத ஸ்திரீ ரமிக்கிற மாதிரி ரமிக்கணும்னு சொல்லி இஷ்டப்படுவாவா. பகவானோட அழகில் மோகிச்சுண்டு அதுவும் ஆறுகிட்டுக்கு அந்த வித்தியாசை அந்த காமம் தோணுறது சொல்லி கேட்குறத மோக்ஷதாதாவான பகவான் கிட்டக்க தோணுறது அது தப்பல்லவோ. பகவான் கிட்டக்க பிரேமம் தான் வைக்கணும், காமம் வைக்கக்கூடாது. கோபி ஜனங்களுக்கும் பகவான் கிட்டக்க பிரேமம் தான் இருந்தது, காமம் அல்ல. அது முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. காமம்ன்றது செக்ஷுவல் ப்ளஷர் ஆக்கும். அது பாடிலி ஒரு சரீரத்துக்கு அடுத்த சரீரத்தை காணறது உண்டாகக்கூடியதான ஒரு அட்ராக்ஷன் ஆகும் இந்த காமம்ன்றது. அது பிரேமை அல்ல. பிரேமைன்றது தாசியத்தோடு ஒட்டின்னு இருக்கும், மதுரமாக இருக்கும் பிரேமைன்றது. அப்போ அதை சொல்கிறான் பகவான். அப்போது என்ன அப்படி அடையணும், என்ன அனுபவிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு தபசு விரதம் எல்லாம் அனுஷ்டிக்கிறாளே செலவா லோகத்தில், அதுக்கு வேண்டி பிரார்த்திக்கிறாளே அவள் மாயைக்கு அடியில் உள்ளவாளாக்கும் சொல்லி பகவான் சொல்கிறான். அந்த மாயை மோகிப்பிச்சு தான் அப்படி என்ன அவள் காமிச்சிக்கிறாள். ஆனாலும் பகவானோட கருணை பார்க்கணும். அப்படி பார்க்குறவாளுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணலாம், இல்லை சொல்லி பார்க்கக்கூடாது. அது காரணம் போன அவதாரத்தில் ஷூர்பனகை அந்த ஒரு திருஷ்டியோட தான் ராமச்சந்திர பிரபுவை பார்த்தா. அடுத்த அவதாரத்தில் குப்ஜியாக அந்த ஷூர்பனகையை பகவான் ஏற்றுண்டான். ஆனால் ஏற்றுக்கிற சமயத்தில் குப்ஜைக்கு அந்த ஞானத்தை கொடுத்து தான் ஏற்றுக்கிறாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும், அது பகவானோட கையில் இருக்குது. ஆனாலும் நமக்கு ஒரு வியவஸ்தை இல்லையா. இப்போ பகவானை அப்படி காமிச்சிச்சுட்டு பக்தி பண்ணக்கூடாது சொல்லி இதுலேருந்து தெரியாது. பகவானோட ஒப்பீனியன் என்னாக்கும் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான் பகவான். மாம் பிராப்யமானின்யபவர்கசம்பதம் வாஞ்சந்தியே சம்பதயேவ தத்பதிம் தே மந்தபாக்யா நிரயேபியேந்திரணாம் மாத்ராத்மகத்வான் நிரயஸ் சுசங்கமஹ மாம் பிராப்யமானின்யபவர்கசம்பதம் மானினி. ஹே சுந்தரி சொல்லி பகவான் கூப்பிடுறான் ருக்மிணி தேவிய. அபவர்க சம்பதம் மோக்ஷலக்ஷ்மி நிவாச பூதனான
மாம் என்ன பிராப்பிய பிராபிச்சிட்டு ஏ சம்பதஹ ஏவ வாஞ்சந்தி தத்பதிம் ந வாஞ்சந்தி தே மந்தபாக்யாஹ. ஹே மானினி, பரமானந்த ஸ்வரூபனான நான் மோட்சத்தை தரக்கூடியவன், முகுந்தனா இருக்கக்கூடியனா என்ன, சமர்த்தனா இருக்கிற என்ன சித்திச்சிட்டும் ஏதொருத்தாள் மோட்சத்தை ஆக்ரஹிக்கிறது இல்லையோ, அப்பேற்பட்ட அந்த ஜனங்கள், அந்த சாது ஜனங்களே எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவாள் சொல்லி பகவான் சொல்கிறேன். நிஸ்ஸாரங்களான ஐஸ்வர்யங்கள், துச்சமான சுகங்களை ஆக்ரஹிக்க மாட்டா என்னோட சாது ஜனங்கள். ஆனால் சாதாரண ஜனங்களோ அவள் என்ன தள்ளிட்டு துச்சமான சுகத்துக்கு பின்னாடி ஓடுவா. சர்வ சுகஸ்தானமாக இருக்கிற என்ன ஆக்ரஹிக்க மாட்டா சாதாரண ஜனங்கள். அதுதான் சாதாரண ஜனங்களுக்கும் சாது ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லி பகவான் சொல்கிறேன். அப்போ அப்படி இருக்கிற சாதாரண ஜனங்கள் பாக்யஹீனன்மாராக்கும் சொல்லி பகவான் சொல்கிறேன். மனுஷியாள் பஞ்சபூதங்களை கொண்டு நிர்மிக்கப்பட்டவாள் ஆகிறா. விஷய சுகங்களும் பஞ்ச தன்மாத்திரங்களான சப்தஸ்பர்ஷாதி ரூபங்களும் கொண்டு உண்டாக்கப்பட்டதான சரீரத்தில் வசிச்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. சூக்கராதி யோனிகள்லையும் இந்த விதமான விஷய சுகங்களை சுலபமாக கிடைக்க முடியும். அதானது இப்போது ரத்தியாசை சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்திரீ புருஷன் தமிழ் இருக்கக்கூடியதான அந்த ஆசை, அது தாழ்ந்ததான பிறப்புகள் ஆகிற சூக்கராதி ஜன்மங்கள், ஒரு பன்னி நாய் முதலான ஹீனமான ஜந்துக்களுக்கும் அது அனுபவிக்க முடியும். அது மனுஷ யோனியில் இருந்துட்டு தான் அனுபவிக்கணும்னு சொல்லி இல்லை. இப்படி நாயாக பிறந்தா கூட அப்படி இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதான் பகவான் சொல்கிறேன். இப்போ மனுஷ ஜென்மத்தில் வந்துட்டும் அப்படி இருக்கணும்னு சொல்கிற அந்த ஒரு தோணலோட அந்த ஒரு வழியில் சரிக்கிறவாளை என்னதான் சொல்கிறது, மந்த பாக்யன்மாருக்கு தான் சொல்லணும். பாக்யம் இல்லை அவளுக்கு. மனுஷ ஜென்மம் எப்பேற்பட்டது, எவ்வளோ ப்ரெஷியஸ் ஆனது, அதை எதுக்கு உபயோகிக்கணுமோ அதுக்கு உபயோகிக்கணும் சொல்லி பகவான் இங்கேருந்து சொல்கிறேன். விஷய சுகங்களுக்கு பின்னாடி ஓடப்பாடில்லை. அப்போ விஷய சுகங்களை சர்வோபரியாக ஸ்நேகிக்கக்கூடியவா மாயா மோகித்தர் அல்லவா சொல்லி பகவான் கேட்குறான். அதனால சர்வோத்கிருஷ்ட சுகஸ்தானமாக இருக்கக்கூடியன என்ன சேவிக்கணும் நீங்கள் எல்லாருமே. அப்படி என்ன சேவிக்கக்கூடியன நீ ஹே ருக்மிணி மாயா மோகித்தி அல்ல, அதெல்லாம் அதிக்கிரமிச்சு இருக்கக்கூடியவளாக்கும். ஒன்ன மாதிரி இருக்கிற இந்த ராணிமார் எல்லாருமே தன்யகளாக்கும் சொல்லி பகவான் சொல்கிறார். திஷ்டியா கிரகேஸ்வரிய சகிருன்மயி த்வயா கிருதானுவிருத்தியர்பவமோச்சனீ கலைः சுதுஷ்கராசௌ சுதராம் துராஷிஷோ ஹ்யசும்பராயா நிகிருதிஞ்சுஷஸ்திரியாः திஷ்டியா கிரகேஸ்வரிய சகிருன்மயி த்வயா. கிரகேஸ்வரி ஹே கிரகநாயிகே சொல்லி பகவான் கூப்பிடுறான் சம்போதனை. ஐஹிக போக ஆசை இல்லாக்கி நிரந்தரம் என் மேலே பரம பிரேமத்தை பண்ணறிய நீ, சம்சார பந்தம் இனிமேல் உனக்கு உண்டாகாது சொல்லி பகவான் சொல்கிறான். அது ருக்மிணி தேவிக்கு ஒன்றும் சம்சார பந்தம்ன்றது இல்லை, முன்னாடியே இல்லை. ஏன்னா பகவான் கூடயே இருக்கக்கூடியவளாக்கும், பகவானை விட்டு பிரியாதவளாக்கும் ருக்மிணி தேவி, ஸ்ரீதேவி. அந்த ஸ்ரீதேவிக்கு சம்சார பந்தம்ன்றது ஒன்றும் இல்லை. ஆனால் பகவான் ருக்மிணி கிட்டக்க பேசுகிற மாதிரி யாரு கிட்டக்க பேசுகிறான், நம்ம கிட்டக்க பேசுகிறான். அது புரிஞ்சுக்கணும். ருக்மிணின்றது ஜீவன், பகவான்றது பகவான் பரமாத்மா. இப்போ பரமாத்மா ஜீவாத்மா கிட்டக்க பேசுகிற மாதிரியாக்கும் இந்த ஒரு கான்வர்சேஷன். அதனோட டீப்பாக நம்ம டைவ் பண்ணுறது அப்படி வருது. அப்போ பகவான் என்ன சொல்கிறான், அப்படி ஏகாந்த பக்தியோடு நீ எங்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருந்தனால உன்னோட பக்தி எனக்கு, அந்த பக்தியில் நான் பிரசீதன் ஆகிருக்கேன், இனிமே உனக்கு சம்சார பந்தம்ன்றது இல்லை சொல்லி பகவான் ஜீவாத்மா கிட்டக்க பேசுகிற மாதிரி இருக்குது. அவிவேகிகளுக்கு இந்த மாதிரியான பக்தி உண்டாகவே உண்டாகாது சொல்லி பகவான் சொல்கிறான். விசேஷிச்சு துர்விஷயத்தில் ஆக்ரகமுடைய இந்திரிய சுகத்தை சர்வதா காங்கிச்சுண்டு அதுக்கு வேண்டி பரவஞ்சனம் பண்ணிண்டு துஷ்டமான கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீக்கு ஒருக்கலும், ஒரு ஸ்திரீன்னு இங்கே பகவான் சொல்லலாம். அப்போ அதெல்லாம் நம்மளை மீன் பண்ணுறது, அது புரிஞ்சுக்கணும். இது புருஷாளுக்கும் உள்ளதாக்கும் இந்த மெசேஜ் மெயின்லி டார்கெட் பண்ணுறது ஸ்திரீக்களை. அப்போ இந்த விதமான ஒரு ஜீவிதம் ஜீவிக்கிற ஸ்திரீகளுக்கு இந்த நிஷ்காம பக்தி உண்டாகவே உண்டாகாது சொல்லி பகவான் சொல்லலாம். துர்விஷயத்தில் ஆக்ரகம் அதிகரிச்சும் இந்திரிய சுகத்தில் சர்வதா காங்கிச்சுண்டும் அதே மாதிரி பரவஞ்சனம் பண்ணிட்டு துஷ்டமான கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு ஒரு காலத்துலேயும் இந்த நிஷ்காம பக்தி உண்டாகாது சொல்லி பகவான் சொல்லலாம். ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடாததான சில ஸ்வபாவங்களையாக்கும் பகவான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கக்கூடாது சொல்லி பகவான் உபதேசிக்கிறான். பக்தியில் உயரணும்னு உண்டுனா, பகவானுக்கு பிரியையாக பவிக்கணும், பகவானுக்கு இஷ்டமுள்ள ஒரு ஜீவன் ஆகணும்னு உண்டுனா இந்த விதமான காரியங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது.
நத்வாத்ருஷீம் பிரணயினீம் கிருஹிணீம் கிருஹேஷு பஷ்யாமி மானினி யயா ஸ்வவிவாஹ காலே பிராப்தான் நிருபான் அவிகணைய ரஹோஹரோ மே பிரஸ்தாபிதோ த்விஜ உபஸ்ருத சத்கதஸ்ய நத்வாத்ருஷீம் பிரணயினீம் கிருஹிணீம் கிருஹேஷு மானினி ஹே மான்யசீலே சொல்லி பகவான் சம்போதனை பண்றான். ஹே பரம பிரேமவதி, நிஷ்காமகளும் பிரேமத்தாலே என்ன அனுசரிக்க கூடினவாளுமான பகு பேர் இருந்தாலும் உனக்கு சதிருஷியா யாருமே நான் இதுவரை பார்த்ததில்லை சொல்லி பகவான் சொல்கிறான். ருக்மிணி தேவியோட அந்த ஒரு ருக்மிணி தேவி தான் ரொம்ப சிரேஷ்டை, ஸ்திரீகள்லேயே வச்சு சிரேஷ்டை. எல்லா பக்தர்களுக்கும் ஒரு ரோல் மாடல் ருக்மிணி தேவி, நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கா இல்லையா? அதனால் ருக்மிணி தேவி ராணி அல்லவா, அதனால் பகவான் சொல்கிறான் உன்னோட பக்தி அதிசயமான பக்தியாக்கும் ருக்மிணி, அதை நான் அபிநந்திக்கிறேன்னு சொல்லி பகவான் அதை கங்க்ராச்சுலேட் பண்ணுறான். ஹே பரம பிரேமவதி, உன்னோட விவாகத்தை ஆகிரகிச்சுண்டு கிரகத்தில் வந்த ராஜாக்கன்மார் நிறைய பேர் வந்திருந்தா, அவளை ஒன்றும் ஆதரிக்காகி அவள் பக்கத்தில் போகாக்கி உனக்கு விஸ்வஸ்தனான ஒரு தூதனை என்கிட்டக்க சொல்லி அனுப்பி அத்தையும் பக்தியோட பிரேமத்தோட ஒரு லெட்டர் எழுதி சரணாகதி பண்ணினியே. அப்படி எங்கிட்டக்க வந்து சரணாகதி, பூர்ணமான சரணாகதி பண்ணினியே. இப்படி அதிசயகரமான ஒரு பக்தி உன்னோட சங்கத்தில், நம்ம சங்கத்தில் இருக்கிற ஏது ஸ்திரீகள்லையும் நான் பார்த்தது இல்லையே சொல்லி பகவான் சொல்கிறேன். அதாவது பாக்கி எல்லா தேவிகளும் பகவானை எங்கேயோது பார்த்துருப்பா, கேட்டிருப்பா. ஆனால் ருக்மிணி தேவி அவ்வளோ ஆசையோடு இருந்துட்டுருக்கா இல்லையா, பகவானை பற்றி கேட்டிருக்கா மட்டும். இந்த சாது ஜனங்கள் எல்லாம் அவளோட கிரகத்தில் வந்து பகவானை பற்றி கதை சொல்கிறத கேட்டிருக்கா. பகவானை பற்றி பகவான் இப்படி இப்படி இருப்பான், இந்தந்த குணங்களோடு இருப்பான்னு சொல்லி கேட்டிருக்கா. கேட்ட மாத்திரையிலேயே அந்த பிரேமம் ஜனிச்சு கொடுத்து ஹிருதயத்தில் ஏகாந்த நிஷ்டையோட மாலையிடுறதா இருந்தால் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா ருக்மிணி தேவி. பகவானை பார்த்துட்டு கூட இல்லை, பார்க்காமலே இவ்வளோ ஒரு ஸ்நேகம் வந்து கொடுத்தே ருக்மிணி தேவிக்கு. பகவான் சொல்லலாம், இந்த விதமான அனன்ய நிஷ்டை யாருக்கு தான் இருக்கு? என்னோட கதை கேட்ட மாத்திரத்தால உனக்கு என் மேலே பரம விஸ்வாசம் ஜனிச்சது, அது எப்படி? இந்த விதம் ஐஹிக போகாசக்தி இல்லாத பரம பாவன சரித்திரியா இருக்கிற நீதான் கிரகேஸ்வரி சொல்லி பகவான் ருக்மிணி தேவியை பட்ட மகிழ்ச்சியா கோஷிக்கிறான். ஆனால் பகவான் சொல்றான், உன்னோட ஸ்தானத்துக்கு யாருக்குமே வர முடியாது ருக்மிணி, நான் கூடி உன்னோட ஆத்மியா பரிபாலனத்துக்கு தத்பரனா இருக்க போகிறேன். கிரக மகிஷி ராணியாக்கும் நீ, உன்னோட கல்பனைக்கு அனுசரித்து நான் கூடி அனுசரித்து போயிடுவேன், தத்பரனா இருந்து விடுவேன்னு சொல்லி பகவான்க சொல்கிறேன். சர்வதா பட்ட மகிஷி ஸ்தானம் உனக்கு தான் ருக்மிணி சொல்லி ருக்மிணிக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணின மாதிரி இருக்குது இந்த வாக்குகள், ரொம்ப ரசகரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பிராதுர்விரூபகரணம் யுதி நிர்ஜிதஸ்ய ப்ரோத்வாஹ பர்வணி ச தத்வதமக்ஷகோஷ்ட்யாம் துக்கம் சமுத்தமஹசோ दुःखं समुत्थमसहोस्मदयोगभीत्या नैवाब्रवी किमपि तेन वयं जितास्ते भ्रातुर्विरूपकरणं युधि निर्जितस्य ஒன்று நான் அபகரிச்சுட்டு வர சமயத்தில் யுத்தத்துக்காக வந்த உன்னோட சகோதரனான ருக்மியை நான் ஜெயிச்சேன். அதுக்கப்புறம் அவன் பண்ணினதான தப்புக்கு அவனை விரூபனை ஆக்கிவிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கடையே ஒரு சம்பவம் கூட நடந்திருக்கு, அதை நான் சொல்ல விட்டு போயிட்டேன். அது பாகவதத்தில் இங்கே தான் வருது, அந்த சந்தர்ப்பம் இப்படி தான் வருது. பகவான் ருக்மிணி தேவி கிட்ட இந்த சம்பாதம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அந்த நாள் கார்த்தால என்ன சம்பவிச்சிருக்குன்னா, அந்த நாள் கார்த்தால அனிருத்தனோட விவாக சமயமா. அனிருத்தன் பிரத்யும்னனுக்கு வந்து ருக்மி வந்து பகவான் கிட்டக்கு இப்படி அபச்சாரம் பண்ணி விட்டோமே, ருக்மிக்கு சகோதரியான ருக்மிணி மேல் அதிகமான ஸ்நேகம் உண்டு. அதனால ருக்மி தன்னோட பொண்ணான ருக்மவதியை பிரத்யும்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா. அதானது ருக்மிணி தேவியோட பிள்ளையாக்கும் பிரத்யும்னன். அந்த பிரத்யும்னனுக்கு ருக்மியோட புத்திரியான ருக்மவதியை கல்யாணம் பண்ணி கொடுப்பான். அதுக்கப்புறம் ருக்மியோட பௌத்திரியையும் பகவானோட பௌத்திரனான அனிருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான். பகவானோட பேர குழந்தையாக்கும் அனிருத்தன், பிரத்யும்னனோட குழந்தையாக்கும் அனிருத்தன். அப்போ அந்த அனிருத்தனுக்கு ருக்மியோட பௌத்திரியை கல்யாணம் பண்ணி கொடுப்பான். அப்படி கல்யாண சமயமாக்கும் இது. கல்யாணம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் பலபத்ர சுவாமியை இந்த ராஜாக்கன்மார் எல்லாருமா ஏமாத்தலான்னு சொல்லி திட்டம் போடுறா. அவள்லாம் சூது கழிக்கிறா. பலராம சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துவிடும், சட்டுன்னு கோபம் வந்துவிடும். அவர் பகச்சிக்கவே கூடாது, அவரோட அത്ര பலம் யாருக்குமே இல்லை, அது தெரியக்கூடாதா இவாளுக்கு. என்னாச்சு, கல்யாணத்துக்குன்னு சேர்ந்ததானே இந்த ஒரு கூட்டம்,
இப்படி ஆகிடுத்து. மாமனாரான ருக்மி மரணம் அடைஞ்சு விட்டான். அதனால ருக்மிக்கு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு ருக்மிணியோட பாகத்தில் இருக்கிறவாள்லாம் சங்கடத்தோடு இருந்துட்டு இருக்கிற சமயத்துலையாக்கு இந்த லீலை நடக்கிறது. பகவான் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டான். ருக்மிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டுனா பலராம சுவாமியை எதிர்த்ததா ஆகும், பலராம சுவாமியை சப்போர்ட் பண்ணினா ருக்மிணியை எதிர்த்ததா ஆகும். அதனால பகவான் இதில் ஒன்றுமே பேசாக்கி மைண்டே ஒன்னாகி இதில் இடபடாக்கி எப்படியோ நைஸாக ஒழிஞ்சு மாறி விட்டான். பகவான் ஒன்றுமே பேசலை. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலேயாக்கும் பகவான் இந்த கலிதமாஷெல்லாம் ருக்மிணி தேவி கிட்ட பண்ணார். அது ஓர்த்துண்டு பகவான் இங்கே சொல்லறான். இது வந்துட்டு பலராம சுவாமி ஏன் இப்படி பண்ணினார், இப்படி ஆயுடுத்தே சொல்லி யாரும் கவலைப்படக்கூடாது, யாரும் நினைக்கக்கூடாது. ஏன்னா பலராம சுவாமியும் பகவானாக்கும். அப்போ அவரோட கையால் ஒருத்தன் மரணம் அடைஞ்சான்னா அவனுக்கும் மோட்சம் தான், அதுவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ருக்மிணிக்கு மோட்சம் தான் கிடச்சிருக்கு. பின்ன போராக்கி இதுக்கு முன்னாடி ருக்மிணி இவ்வளோ எல்லாம் உபதேசம் பண்ணினார் பலராம சுவாமி. அன்னைக்கு ருக்மியை விரூபமாக்கினப்போ நம்ம பார்த்தோமே ஒரு நாள், அப்படியே அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். பலராம சுவாமியோட உபதேசங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்படியெல்லாம் உபதேசித்த அந்த தத்துவங்கள் எல்லாம் ருக்மிணிக்கு இப்போவும் ஓர்மை இருக்கணும். இதுக்காகத்தான் அன்னைக்கு அப்படி தத்துவோபதேசம் பண்ணினாரோ சொல்லி தோணுறது அது பார்க்கறத. அப்படி என்ன சம்பவிச்சது, இப்படிலாம் சம்பவிச்சது. இடையில சூதெல்லாம் கழிச்சு ருக்மியோட மரணம். அப்படி அந்த துக்கத்தில் இருந்துட்டு இருக்கிற ருக்மிணி தேவி ஆனாலும் கொஞ்சம் கூடி அந்த துக்கத்தை வெளியிலேயே காட்டிக்கலையா. பகவான் முன்னாடி போகிறத சிரிச்சுண்டு பகவானுக்கு எப்படி சேவை பண்ணினா சொல்லி நம்ம பார்த்தோமே. அந்த விஷரியை வாங்கி பகவானுக்கு வீசி கொடுத்துட்டு இருந்தா இல்லையா, அப்படி ஒரு பரிபக்குவதை இருக்குது ருக்மிணி தேவிக்கு, அதுவும் தெரியணும். அப்போ அதெல்லாம் ஷாக்கிச்சு சொல்கிறான் பகவான். கொஞ்சம் கூடி அந்த துக்கத்தையும் வெளியில் காட்டிக்காக்கி என்னோட வியோக துக்கத்தையும் சகிச்சுண்டு பயத்தால் உன்னோட சகோதரனோட மரணம் அந்த துக்கத்தையும் சகிச்சுண்டு அந்த எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிற அந்த நிலையிலையும் நீ வந்து உன்னோட மனசை எழுந்து விடலையே, உன்னோட புத்திக்கு கொஞ்சம் கூடி சாஞ்சல்யம் வரலையே, உனக்கு என் மேலே இருக்கிற ஸ்னேகாதிக்கத்தில் கொஞ்சம் கூடி குறைவு வரலையே ருக்மிணி, உனக்கு சமயம் ஆறுதான் இருக்க முடியும்னு சொல்லி பகவான் சொல்லறேன். அது நான் மட்டுமல்ல ஒன்றுட்டு பிரீதனாக இருக்கேன். என்னோட அண்ணா பலராம சுவாமி, என்னோட அம்மா தேவகி அம்மா, அப்பான வசுதேவர் முதலானவ எல்லாருமே உன்னை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அவளெல்லாம் நீ ஜெயிச்சு விட்டாய் ருக்மிணி, உன்னோட பிரேமையால் ஜெயிச்சு விட்டாய். உன்ன மாதிரி ஆரோது இருக்காளா, அவளுக்கும் கூடி உன்னோட பிரேம பாஷத்தால் பந்திக்கப்பட்டிருக்கா சொல்லி ருக்மிணி தேவியோட அந்த உயர்ந்ததான குணங்கள், சகிப்புத்தன்மை, மிருதுளமான சுவாவம், அந்த பொறுமை, இதெல்லாம் பகவான் எடுத்து சொல்லுறேன். ருக்மிணி தேவியோட உன்னதமான குணங்களாகும் இதெல்லாம். दूतस्त्वयात्मलभने सुविविक्तमन्द्र प्रस्थापितो मयि चिरायति शून्यमेतत् मत्वा जिहास इदमङ्गमनन्ययोग्यं तिष्ठेत तत्त्वयि वयं प्रतिनन्दयामः दूतस्त्वयात्मलभने सुविविक्तमन्द्रः ஆத்மலபனே ஹே சதி ரத்னமே, பதிவிரதா ரத்னமே சொல்லி பகவான் கூப்பிடுறான். என்ன லபிக்கணும் சொல்லி அவ்வளோ ஆசையோட நீ ஆகிரகிச்சுட்டு இருந்தியே. கல்யாண முகூர்த்தம் அடுத்து இருந்த அந்த நிமிஷத்துலையும் நான் வரலையே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வரலையே, என்ன பரிகிரகிக்கலையே சொல்லி ஏங்கின்னு இருந்தேயே. அந்த ஏக்கமெல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருந்தது. உன்னோட ஹிருதயத்திலையும் நான் தானே வசிச்சுட்டு இருக்கேன். அதனால அந்தரியாமியான எனக்கு நீ எப்படி பாடுபட்டிருக்காய் எல்லாம் தெரியும் ருக்மிணி சொல்லி பகவான் சொல்கிறேன். அந்த சமயத்திலையும் அத்யுத்கண்டையோட நான் வரலையே சொல்லி காத்துட்டு இருந்தியே. நான் ஒரு கால் வரலைன்னா உன்னோட சரீரத்தை கூடி உபேட்சிக்கலாம்னு சொல்கிற அந்த ஒரு டிசிஷன் வர, அந்த ஒரு தாட் வர நீ போயிட்டே. அதெல்லாம் எனக்கு நன்னா தெரியும். மரணம் அடைஞ்சாலும் மரணம் அடைவேன், அந்நிய புருஷனை நாடமாட்டேன்னு சொல்கிற அந்த உன்னோட விரதம், அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் இல்லாக்கி இருந்த சமயத்தில், என்னை பார்க்காமல் இருந்த சமயத்தில் உலகமே உனக்கு சூன்யமாக இருந்தது, அதுவும் எனக்கு தெரியும். இந்த சரீரத்தை நிச்சயமாக நான் உபேட்சிப்பேன்னு சொல்கிற உன்னோட திருட நிச்சயமும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த சமயத்தில் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி தான் என்னோட ஒரு பாகவத்தனை நான் தூதனா உங்ககிட்ட முதல்ல அனுப்பினேன். அவரை தூதனாக மானிச்சுண்டு நீ வந்து உன்னோட அந்த கத்தை எழுதி எனக்கு அனுப்பிவிட்டியே. நான் தான் உனக்கு அனுகிரகம் பண்ணேன். உனக்கு என்னில் உள்ளதான அந்த பரம பிரேமத்தை எனக்கு நன்னா தெரியும். நான் சாட்சியாக இருந்து அதை தெரிஞ்சுட்டே இருக்கேன்னு சொல்லி பகவான் சொல்கிறேன். அதுக்கு தக்கதான பிரதிபலம் பண்ணுறதுக்கு எனக்கு முடியாது. உன்னோட பக்தி ரொம்ப சிறந்ததான பக்தியாகும். அந்த பக்தியே பரம பிரயோஜனமாக்கும். அதுக்கு மேலே அதுக்கு பலமாக ஒன்று தரணம் சொல்கிற அந்த ஒரு இது எனக்கு இல்லை, சக்தி எனக்கு இல்லை சொல்லி பகவான் சொல்கிறேன்.
உன்னோட இந்த விதமான பரிசுத்தமான ஸ்நேகத்தை நான் அபிநந்திக்கிறேன். அது மட்டும்தான் எனக்கு பண்ண முடியும். அல்லாஹ்க்கு எனக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லி பகவான் ருக்மிணி தேவியோட அந்த பக்தியை உயர்த்தி சொல்லுறேன். அப்படி ரசகரமான பாகம் பகவானோடு ருக்மிணி தேவி கிட்ட இருக்கிற சல்லாபம் இதெல்லாம் சொல்லறான் பகவான். ஆனாலும் உன்னை கோபப்பட்டு எனக்கு பார்க்க முடியலையே ருக்மிணி, அது ஒரு குறையாவே இருக்கு. நீ என்னை திட்டுறதையும் சிரிச்சுட்டே திட்டினியே சொல்லி பகவான் சொன்னப்போ ருக்மிணி தேவி பகவான் கோபத்தோடு என்னை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு சொல்லி தெரிஞ்சதுமே அசட்டு கோபம் முகம் எல்லாம் அப்படி புருகத்தை எல்லாம் வளைச்சுட்டு பகவானை கோபத்தோடு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே தலையை மாற்றிக்கிறாளாம். அதை பார்த்து பகவான் சந்தோஷப்பட்டுக்கிறானாம். இதெல்லாம் ரசமாக சொல்லுவார், ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அப்படி ஸ்ரீ சுக உவாச்ச. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? ஏவம் சௌரத சல்லாப பகவான் ஜெகதீஸ்வரः ஸ்வரதோ ரமயாரே மே நரலோகம் விடம்பயன். ஏவம் சௌரத சல்லாபைர். இப்படி சுரத சுகோஜிதங்களான சல்லாபங்கள் எல்லாம் பண்ணிட்டு பகவான் லக்ஷ்மி தேவியோட அவதாரமான ருக்மிணி தேவியோடு கூடி ரமிச்சான். மனுஷ சாதாரணமாக இருக்கக்கூடியதான இந்த பிரவೃತ್ತಿ பகவானோட ஸ்திதிக்கு உச்சிதம் அல்லவே சொல்லி சங்கிக்க கூடாது, நினச்சிக்க கூடாது. ஸ்வரூபானந்தத்தில் நிமக்னனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் இந்த பிரவೃತ್ತಿ கேவலம் மனுஷாலெல்லாம் இப்படி பண்ணுவாளே சொல்கிற அந்த மனுஷ நாட்டியத்தை தான் அவலம்பிச்சான். பகவான் தன்னோட ஸ்வரூபானந்தத்திலேருந்து பிரஷ்டனாகவே இல்லை சொல்லி இங்கே சொல்கிறார். இப்படி பகவான் ருக்மிணி தேவியை அனுகிரகிக்கிறார். ததா ஞாசாமபி விபுர் गृहेषु गृहवानिव आस्थितो गृहमेधियान् धर्मां लोकगुरुर्हरिः. तथा न्यासामपि விபுர் கிரகேஷு கிரகவானிவ. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பரிபூர்ணானந்த ஸ்வரூபனான பகவான் ஸ்ரீஹரி லோகத்தில் ஆசிரம தர்மங்கள் அபியசிக்கக்கூடிய ஒரு குருநாதன் சொல்கிற நிலையில் கிரகஸ்தாசிரமத்தில் இப்படி தான் இருக்கணும், இதுதான் உச்சிதமான வியாபாரங்கள் சொல்லி உலகத்துக்கு காட்டுறான். தன்னோட பாரியமாரோடெல்லாம் கிரகத்தில் 16,100 பாரியர்கள் இருக்கா, 108 பாரியர்கள் இருக்கா. 16,108 ரூபத்தை தரிச்சுட்டு அந்தந்த பாரியமாரை அப்படியே சந்தோஷப்படுத்துகிறான் பகவான். கிரகஸ்தாசிரமத்தில் ஒருத்தர் எப்படி இருக்கணும் சொல்கிற அந்த உன்னதமான ஒரு காரியத்தை உலகத்துக்கு காட்டித்தரான். அப்படி பகவான் ஜெகத்குரு ஆகிறான். அப்படி இந்த அத்தியாயம் முடியாது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே உத்தரார்த்தே ஸ்ரீகிருஷ்ண ருக்மிணி சம்வாதோ நாம षष्टितमोऽध्यायः समाप्तः. सदा सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं. गोविन्द गोविन्द. राधे कृष्ण.